இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக இஞ்சியும் தக்காளியும் சேர்த்து ஒரு குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இஞ்சி தக்காளி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி 2 துண்டு, தக்காளி கரைசல் 1 கப், புளி கரைசல் அரை கப், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிறிய கட்டி, வரமிளகாய் 3, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், அரிசி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு அரை டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், வெல்லம் அரை டீஸ்பூன், மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இஞ்சி தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பெருங்காயம், தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு காரம் இருக்குது ஸோ வரமிளகா ஒரு 2 வரமிளகா, அரிசி 1 டீஸ்பூன். ஃபஸ்ட் இதை வறுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் வதக்கும்போது தாளித்து வதக்கும்போது சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். இது கூடயே வறுக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கருவேப்பிலை சேர்க்கலை, நீங்கள் வறுத்து பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துருவோம். இஞ்சி நல்லா ஒரு 2 துண்டம் 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வதங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப இஞ்சி வதக்கினீங்கன்னா அது கசப்பாக ஆகிடும். அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பொடியாக வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துருவோம். அப்படி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துப்போம். நம்ம வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை. அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில் வேக வச்சு அரைச்சி அந்த ஜூஸ் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் புளியும் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா தக்காளியுடைய புளிப்பு அந்த அளவுக்கு பத்தாது நமக்கு. அதனால் கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, நல்ல ஒரு கொதி வரணும். நல்லா அந்த இஞ்சி வாசனையோட இந்த தக்காளி குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெல்லமும் சேர்த்துருவோம். நம்ம இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுது. ஸோ இந்த அளவு கொதிச்சா போதும். அதில் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். இது நல்ல சுட சாதத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான குழம்புக்கெலாம் ஒரு காரக்கறியோ இல்லைனா தேங்காய் போட்ட கறிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இந்த மாதிரி இஞ்சியும் தக்காளியும் சேர்த்து நீங்கள் குழம்பு பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 இன்ச்சுக்காவது இஞ்சி போடணும். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சியை நல்லா வதக்கிடக்கூடாது. வதக்கினீங்கன்னா அது கசந்து போயிடும். அதனால் லைட்டாக இதை போட்டு ஆஃப் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுது. இஞ்சி தக்காளி குழம்பு செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம், தனியா,
மிளகு, சீரகம், வரமிளகா, அரிசி இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்துட்டு அது ஈரப்பதம் போக லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே கொஞ்சம் பரட்டிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லே அதையும் சேர்த்து புளிக்கரைசலையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட இஞ்சி தக்காளி குழம்பு ரெடி.